என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல செய்திகளை, மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபடணும். சஷ்டி விரதம் சொல்லிட்டாலே முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதை கண்கூடா பார்க்கலாம். பிள்ளை வரம் தருகிறான் முருகப்பெருமான். மேஷராசி என்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார். சந்திரனுக்கு சாரம் கொடுத்த ராகுவும் சுயசாரத்திலே போய்கொண்டிருக்கார். பெரிய வெற்றிகளை நம்ம பெறக்கூடிய காலகட்டம். நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. மேஷராசிக்காரங்க நீங்க பாசிட்டிவா நினைச்சா எல்லாம் பாசிட்டிவாவே நடக்கும். அப்ப பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் மனசுல வச்சுக்கணும். அப்படி முக்கியமான ஒரு நாள். ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க, ஒரு ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு அது நடக்கும். பிசினஸ் சம்பந்தமா ஒரு லாபம் வருவதற்குரிய முயற்சிகள் இறங்குறீங்கன்னா லாபம் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களாக இருந்தால் படிப்பில் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உழைத்தால் வெற்றி கிடைக்கும். ஆக பாசிட்டிவா நினைங்க, நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பர்களே, 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். ராகுவும் உட்கார்ந்து இருக்கார். ஆபீஸ்ல உயரதிகாரிகள் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு டார்கெட்டை நம்மள்ட்ட சொல்லி இதை அச்சீவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது அவர்களுக்கு தெரியும் அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி வேலையை கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா வேலையை கொடுப்பாங்க, ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அஞ்சி விடக்கூடாது. அனுபவசாலிகள் அதை பற்றி பயப்பட மாட்டாங்க. இப்படி தான் இருக்கும், எதுவும் கடந்து போகும்னு தெரியும். இளைஞர்களுக்கு சின்ன வயசில் ஆஃபீஸில் அப்படி வேலை வரும்போது நிறைய வேலையை கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். புதன் பகவான் இன்னைக்கு 8ஆம் இடத்துல சூரியனோடு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார். இளைஞர்கள் பொறுமையாக இருக்கணும். செயற்கை முறை கருத்தரித்தல்ல பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிசினஸ்ல புதிய நபர்களை நம்பி இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது. மிதுன ராசி என்பர்களே, பாக்கியஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு துர்க்கையை, சண்டியை, காளியை, வாராகியை, பிரத்யங்கராவை வழிபாடு செய்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றிகள் பெருகும். அற்புதமான நாள். ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் ஒன்று சேரும். அதே மாதிரி மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இன்றைக்கு எடுத்து படித்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை எதிர்காலத்தில் பெறுவார்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி இன்றைக்கு மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும். ரொம்ப பாசிட்டிவா உங்களை வச்சுக்கோங்க. சில அவதூறுகள், சில புரளிகள் உங்கள் மீது வரலாம், கவலைப்படாதீங்க. தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். பெரிய வெற்றியை நீங்க பெறுவீங்க. தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். இன்னைக்கு கடகராசி என்பர்களே, பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியாதது இல்லை. இந்த நாள்ல பாருங்க, நம்ம கூட இருந்தே உறவாடிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு எதிராக செயல்படுகிறார்ங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுவோம். ஆபீஸ்ல கூடவே இருப்பாங்க. ரொம்ப மனசு விட்டு பேசியிருப்போம். நம்ம ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருப்போம். நம்மளுடைய உயரதிகாரியை பற்றி ஒரு மனதை விட்டு பேசியிருப்போம். இப்படி படுத்துறாரு என்னன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணிடுவோம், கூடவே இருந்து நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். இன்னைக்கு போட்டு கொடுத்துருவாங்க நம்மளை பற்றி. அதனால எதை பேசுகிறோம் என்பதில் இன்னைக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நம்மை அவமானப்படுத்தக்கூடிய சில சூழல்கள் இன்னைக்கு நடக்கும். நாம கெட்டிக்காரங்களா இருந்தால் தப்பிச்சுக்கிட போறோம். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் நடக்கும். காலபைரவரை வழிபாடு செய்யுங்கள், பெரிய வெற்றி வரும். பிசினஸ் ரீதியா புதிய முயற்சி செய்ய வேண்டாம். பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது கூட இன்னைக்கு நல்லது. ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். சிம்மராசி என்பர்களே, ராசியில கேது, 7ல் ராகு.
நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு நிறைய பேசுவாங்க, நிறைய புலம்புவார்கள். சிலரை பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, சிலரை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா பேசுவாங்க. இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய புலம்புவாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துவாங்க. அது கட்டிய மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், உடன் பணிபுரியக்கூடிய நண்பனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய எதிர்பார்ப்புகளோடு உங்களை சந்திப்பாங்க. இந்த நாள் விநாயகர் வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணினால் இந்த நாள் எல்லா வகையிலும் வெற்றி வரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும், கல்யாண செய்தி கூடி வரும், நாகதோஷம் விலகுவதற்கு இன்னைக்கு பரிகாரம் பண்ணலாம். கன்னிராசி என்பர்களே, மிகச்சிறந்த நாள். 6ஆம் இடத்துல சந்திரனும் 6ஆம் இடத்துல ராகுவும் இருப்பதெல்லாம் மிகச்சிறப்பு. சிலருக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், சிலருக்கு ஹெல்த் ரீதியா ஒரு ப்ராப்ளம் வரும். வந்துருச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய சிக்கல் ஒன்று வரப்போவதை முன்கூட்டியே தீர்க்கக்கூடிய வழி இது. சில விஷயம் முன்னக்கூட்டியே தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்க முடியும். இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். மகாலட்சுமியை வழிபட இன்னைக்கு செல்வ செழிப்பு பெறுகிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டா போதும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் பலருக்கு இன்னைக்கு நல்ல பதவி கிடைக்கும். காதல் உறவுகள் மலரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நண்பரை சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா பேசுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடு கூடும். ஆபீஸ்ல எக்ஸ்ட்ரா பொறுப்பு, வேலை பார்க்குற இடத்துல கூடுதல் பணிச்சுமை, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், பாடச்சுமை அதிகமாக தெரியும். இல்லை உங்களுக்கு செய்ய வேண்டிய ப்ராக்டிக்கல் ஒர்க், நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இன்டர்ன்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நெருக்கடியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் நீங்கள் புடம்போடப்படுகிறீர்கள் தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேற போறீங்க. பிசினஸ்ல புதியவர்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். விருச்சிக ராசி என்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். செல்வ செழிப்பு பெருகும், வியாபாரத்தில் லாபம் கூடும். 10+1+2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள், அது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் ஹாஸ்டலில் தங்கி படித்தாலும் சரி, விருச்சிக ராசி பிள்ளைகள் ஹாஸ்டலில் தங்கி படித்தாலும் சரி, அவர்கள் பாதுகாப்பில், அவர்கள் நடவடிக்கையில் ஒரு கவனம் செலுத்துங்கள். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. கார்டியோவாஸ்குலர் சர்ஜனுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, துர்க்கை வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை நீ கொடுக்க போறது. உங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். சிலருக்கு நல்ல பயணங்கள் கைகூடி வரும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. வியாபாரம், குடும்பம், சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சு நீ கொஞ்சம் அதிகமா இருக்கும், செயல் வேகம் கம்மியா இருக்கும்னு காட்டுது. செயல் அதிகப்படுத்துங்க, ஜெயிச்சிருவீங்க. சிலருக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், சிலருக்கு சாப்பாட்டுனால பிரச்சனை இருக்கும், ஃபுட் பாய்சன் ஆகிற அமைப்பு இருக்கு. ஆனா பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. சில பேருக்கு வேலை மாற்றம் கிடைக்க போகுது. முருகப்பெருமான் வழிபாடு, நீங்க சஷ்டி விரதம் இருப்பது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். சரவணபவ மந்திரத்தை சொல்ல சொல்ல வாழ்க்கையில வெற்றி பெருகுவதை கண்கூடா பார்க்கலாம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ராசியில சந்திரன் போறார். எல்லா விஷயமும் வேகமா நடக்கும். ஒரு படபடப்பா இருப்பீங்க. உடல் நலமும் மனநலமும் முக்கியங்க. வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா ஆரோக்கியம் பாஸ்கரம் அப்படிங்கிற ஹெல்த் நல்லா இருக்கணும். உடல் நலன் முக்கியம், மனநலன் மிக மிக முக்கியம். சிலருக்கு மனசுல ஏதோ ஒரு பாதிப்பு, எதை கண்டு அஞ்சக்கூடாது. மைண்டை ஃப்ரீயா வைங்க, ரிலாக்ஸா வைங்க. புதிய வேலை கிடைக்கும், பிசினஸ் டெவலப் ஆகும், படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மீன ராசி என்பர்களே, நன்மையான நாள், நல்ல நாள். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பொற்கொல்லர்கள், நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும்.
எழுத்தாளர்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் இன்னைக்கு கிடைக்கும். மிகப்பெரிய விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சிலர். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கற்பனை வளம் பெருகும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். பிஸ்னஸ் டெவலப் ஆகிறத பார்ப்பீங்க. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?